அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஸ்னீசாஸ் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி ரொம்பவே டெம்டிங்கான ப்ரௌனி கேக் தான் ரொம்பவே ஜூஸியாக நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டார்க் சாக்லேட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டபுள் பாயில்டு மெத்தடில் அடுப்பில் கொஞ்சம் வெந்நி வச்சுக்கிட்டு நல்லா இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இது ரொக்கா மெல்ட் ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டை எடுத்து நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா நான் மைதா மாவு ஒரு சின்ன கப்புட்டு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதே கப்புட்டு அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையும் இதோட சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நாட்டு சர்க்கரையில் உள்ள கட்டி எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம வச்சுருந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இதோட அந்த சாக்லேட்டை நல்லா நம்ம விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாக்லேட் கரையிற அளவுக்கு இதையும் எடுத்துக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம முட்டையும் நாட்டு சர்க்கரையும் பீட் பண்ணி வச்சுருக்கிறதோட இப்போ ஒரு சின்ன பவுல்ட்டு நம்ம மைதா மாவு இதோட சேர்த்துக்கிடுவோம். மைதா மாவை சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம பட்டரும் டார்க் சாக்லேட்டையும் நம்ம நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கோகோ பவுட்ரு இதோட சேர்த்துக்கிடுவோம். நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கோகோ பவுட்ரு போட்டுட்டு நல்லா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லா பொருளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கட்டியாகவே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மாவு, மைதா மாவு, கோகோ பவுட்ரு, சாக்லேட் பட்டர் எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்மள்ட்ட ஒரு கிண்ணமோ இல்லைனா நம்ம கேக்கு டின்னு இருந்துச்சுன்னா அதில் பட்டர் ஷீட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதோட கலந்துட்டு குக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம பேட்டரை ஊற்றியாச்சு. இது மேலே சும்மா லைட்டாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு நான் கொஞ்சம் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். அதே இது மேலே அப்படி போட்டுட்டு பாதாம் பிஸ்தா இருந்துச்சுன்னா ஆப்ஷனல் தான், இருந்தால் அதை குட்டி குட்டி சாப் பண்ணி நம்ம அதோட சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்மளோட பேட்ரு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கிடுவோம். வச்சு எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு அப்படி இந்த பேப்பரோட பட்டர் ஷீட் பேப்பரோடு அப்படி எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணி துண்டு நம்மளுக்கு என்னென்ன சைஸ் வேணுமோ துண்டு போட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட ப்ரௌனி நல்லா ஜூஸியாக இருக்கணும்னா நம்ம இதே மாதிரி ஒரு 30 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா உள்ளே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். முட்டை வாசனை எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நல்லோனிசா குக்கிங்க்கு புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீட்டு செல்ல குழந்தைங்களுக்கு 1000-2000ன்னு வெளியில் காசு கொடுத்து கேக் வாங்காமல் வெறும் 100 ரூபாய் செலவழிச்சோம்னா போதும், சூப்பரான ப்ரௌனி கேக் ரெடி ஆயிரும். ஹெல்த்தியான கேக் வீட்டில் செஞ்சு